Welcome back, students. So in the video la நம்ம கண்டினியூ பண்ண போறது 12th CBSE பிசிக்ஸ்ல இருந்து சாப்டர் 4 ஓட கண்டினியூவேஷன் தான். ஸோ லாஸ்ட் வீடியோ மாடியூல் 1ல சாப்டர் 4 ஓட பேசிக் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருந்தோம். தென் we have moved on to how to find the direction of magnetic field provided you know the current direction. So we have seen for two types of conductor. One is a straight conductor, the other is a curved conductor or a coil, right? And we have used right hand thumb rule to find the direction. ஸோ இங்க இருந்து நம்ம மூவ் ஆன் பண்ணுவோம். ஸோ அடுத்த முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஷன் இன் அன் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ ஒரு சார்ஜ் ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள என்ட்ரு ஆனா, ரைட், இந்த பே படத்துல எல்லாம் பார்த்துருப்பீங்க, அப்படியே கால் எடுத்து அந்த வீட்டுக்குள்ள உட்காந்து சாமியாருக்கு அருள் வந்துடும், ரைட். ஸோ அப்ப அந்த இடத்துக்குள்ள என்ட்ரு ஆகும் போது ஹி ஃபீல் சம்திங், இங்க ஏதோ துஷ்ட சக்தி இருக்கு, அவன் வந்துருவா, இந்த மாதிரி இந்த அரண்மனை படத்துல எல்லாம் வரும்ல. ஸோ அந்த மாதிரி அப்போ when you enter an external magnetic field as a charge, ஸோ ஒரு சார்ஜ் அப்போ நீங்க என்டர் ஆகுறீங்களா, யா மூவிங், ரைட். அப்போ ஒரு மூவ் ஆகிற ஒரு சார்ஜ் ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஏரியாக்குள்ள என்டர் ஆகும்போது இட் வில் எக்ஸ்பீரியன்ஸ் அ ஃபோர்ஸ். அதுக்குமே நம்ம நேற்று பேச லாஸ்ட் கிளாஸ்ல, ரைட்டா, வீடியோல பேசிட்டோம். ஸோ வில் யூஸ் ஐதர் த ரைட் ஹேண்ட் தம் ரூல் ஆர் த லெஃப்ட் ஹேண்ட் தம் ரூல். ஸோ ரைட் ஹேண்ட்னா கரண்ட் ஃபீல்டு ஃபோர்ஸ், லெஃப்ட் ஹேண்ட்னா கரண்ட் ஃபீல்டு ஃபோர்ஸ். ஸோ வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் வித் திஸ். ஸோ அதை தான் நம்ம பார்க்க போறோம், இல்லையா? ஸோ அப்போ மோஷன் இன் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ ஸ்டேட் போர்டுக்கு 3.10.2, ரைட், சிபிஎஸ்சிக்கு கண்டினியூஸாக தானே போயிட்டு இருக்கோம், அதனால உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள அஸ் யூ கேன் சி, ஒரு நார்த் போல்ல இருந்து சவுத் போலுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இருக்கும்போது இங்க ஒரு நெகட்டிவ் சார்ஜ், ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் ஹியர். இந்த ஜிப் ஃபைல்ல இருக்கிறது ஒரு நெகட்டிவ் சார்ஜ். அப்போ ஒரு நெகட்டிவ் சார்ஜ் உள்ள போனோம்னா அது ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அந்த ஃபோர்ஸ் இது ஒரு சர்க்குலர் பாத்துல டிராவல் பண்ண வைக்குது. ஸோ அது எப்படி அப்படின்னா, ஆப்வியஸா இந்த டயக்ராம் நீங்க எக்ஸாமுக்கு போட முடியாது. ஸோ இதான் உங்க புக்ல இருக்க டயக்ராம். ஸோ இந்த டயக்ராம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸ் போட்டிருந்தா என்ன அர்த்தம் பேசிட்டோம் லாஸ்ட் வீடியோலயே. எக்ஸ்னா கோயிங் இன் டு த பேப்பர், டாட்னா கம்மிங் அவுட் ஆஃப் த பேப்பர், கரெக்டா? ஸோ அப்ப எக்ஸ் இருக்கும் போது என்னோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இங்க இருந்து உள்ள போயிட்டு இருக்கு, ரைட், இட் இஸ் கோயிங் இன் டு தி போர்ட். ஸோ அப்போ ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், as you can see here, இங்க ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இங்க இருந்து நான் உள்ள அனுப்புறேன். அப்போ ஒரு பாசிட்டிவ் சார்ஜை நான் இங்க இருந்து உள்ள அனுப்புறேன். உள்ள அனுப்பும் போது என்ன ஆகும் அப்படிங்கறத தான் பார்க்கணும், கிளியரா? நான் இங்க எழுதிடுறேன். அப்போ ஒரு பாடி ஒரு ரொட்டேஷனல் மோஷன்ல இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ரெண்டு ஃபோர்ஸஸ் தேவை, ரைட். வி நோ ஒரு பாடி ஒரு ரொட்டேஷனல் பாத்துல டிராவல் ஆகணும் அப்படின்னாலே முக்கியமா யாரு தேவை, ஒரு சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் தேவை. இந்த சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் இருந்தா மட்டும்தான் இதாகும், ரைட். கிளாஸ்ல நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணிருப்போம். லெட் அஸ் அஸ்யூம் ஐ ஹேவ் ஒன்னும் இல்ல கிரைண்டர், இந்த பஞ்சு மிட்டாய் மிஷின், ரைட், காட்டன் கேண்டி மிஷின் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா when you put in the cotton candy-க்கான சுகர் எல்லாம் தட்டுவாங்கன்னு நினைக்கிறேன், சுகர் மட்டும் தான் இருக்குமோ, ரைட். ஸோ போட்டாச்சுன்னா தே ஹவ் கலெக்டட் தி காட்டன் கேண்டி ஃப்ரம் த அவுட்டர் பெரிஃபரி, ரைட், பார்த்துருப்பீங்க, ரைட். அப்படியே ஈவன் கிரைண்டர்லையும் பார்த்தீங்கன்னா மாவு என்ன அவுட்டர் பெரிஃபரியில இருக்கும். ஸோ அப்போ ஒரு எலக்ட்ரான், ரைட், 7 இங்க ஒரு எலக்ட்ரான்னா பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இங்க மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது பாட்டுக்கு இது மேலையும் கீழையும் மூவ் ஆயிட்டு இருக்கு, எந்த பிரச்சனையும் கிடையாது, கிளியரா? ஸோ இது நினைச்ச இடத்துக்குலாம் இதால மூவ் ஆக முடியும். ஸோ இது மூவ் ஆயிட்டு இருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன், இங்க ஒரு ராடு கட்டி இல்ல ஒரு கம்பு வச்சுட்டு, சரியா, இங்க ஒரு கம்பு வச்சு இந்த கம்புல இருந்து ஒரு கயிறு எடுத்து இந்த இதை இப்படி கட்டுறேன், சரியா? ஸோ இப்ப இதை கட்டினா அப்படின்னா இந்த செட்டப் மூவ் ஆகணும் அப்படிங்கும் போது ஆஸ் யூசுவல் நீங்க பார்த்தாலே தெரியும், இதை சேர்த்து நான் செலக்ட் பண்ணிருக்கனால இதால இப்படி ரொட்டேட் தான் ஆக முடியும். ஆக்சுவலா மூவ் ஆகும், இப்படி மூவ் ஆகி இட் வில் டிராவல் அலாங் அ சர்க்குலர் பாத். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் ஃபிக்ஸ்ட் இல்ல, ஸோ இந்த டிஸ்டன்ஸ் ஃபிக்ஸ்டுங்கும் போது இதால இப்படி ஒரு சர்க்குலர் பாத்துல தான் டிராவல் பண்ண முடியும். அந்த கயிறதை அப்படிதான் பண்ண அலோவ் பண்ணும், ஏன்னா ஸோ இட் ஹாஸ் டு டிராவல் அலாங் சர்க்குலர் பாத். நீங்களே ஒரு இதை பிடிச்சிட்டு நடந்தீங்க, இப்போ நான் இப்படி நடக்கிறேன், சரியா? ஸோ என்னால ஸ்ட்ரெயிட்டா நடக்க முடியும். இதே இது இப்போ நான் வந்து இந்த டேபிள் அங்க பிடிச்சிக்கிட்டேன் அப்படின்னா, I slightly change the angle. Okay. ஸோ இந்த கார்னரை நான் பிடிச்சிருக்கேன். இப்போ நான் வாக் பண்ணணும் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் என்னால மாற்ற முடியாது. ஸோ இங்க நான் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ்ல இருக்கேன்னு வச்சுக்கோமே. ஸோ ஆல் ஐ கேன் டூ இஸ் ஐ கேன் மூவ் அலாங் த சர்க்குலர் பாத்.
இப்போ அதே தான் இங்க இருக்கு. சோ இப்போ இதே நான் கட்டி வச்சிருக்கேன். கட்ட முன்னாடி இதால எங்க வேணாலும் போயிருக்க முடியும். பட் இப்போ இதால என்னதான் பண்ண முடியும்? இப்படி ஒரு சர்க்குலர் பாத்துல தான் டிராவல் பண்ண முடியும். ஸோ இட் ஹாஸ் டு டிராவல் அலாங் அ சர்க்குலர் பாத். அப்ப இந்த சர்க்குலர் பாத்துல டிராவல் பண்ணும்போது இட் வில் எக்ஸ்பீரியன்ஸ் டூ ஃபோர்ஸஸ். ஒன் ஃபோர்ஸ் இஸ் யர் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். கிளியரா? சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். அது மூவ் ஆக ஆரம்பிக்கும் போதே சைமல்டேனியஸா தேர் வில் பி எ சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். ஸோ அன்லைக் யுவர் ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கோம், இல்ல யாரோ ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க, ஒருத்தர் திடீர்னு ஒருத்தர் கண்ணத்துல அரைஞ்சிட்டாருன்னா அவர் அரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம திருப்பி ஆரம்பிக்கும். கரெக்டா? சோ தட் we can call it as an action and reaction. ஏன் அடிச்சேன்னா நீ அடிச்ச நான் அடிச்சேன், இல்ல என்னைக்கோ ஒரு நாள் நம்ம ஃப்ரெண்ட் நம்ம நோட்ல கிரிச்சிருப்பான். கரெக்டா? கிறுக்கி வச்சிருப்பான். அவன் புது நோட்டு எப்போ வாங்குவான்னு காத்துக்கிட்டு இருப்போம். அவன் வாங்கிட்டு வந்து அன்னைக்கு கிரிக்கிட்டு அன்னைக்கு நீ என் நோட்ல கிரிக்கினேல அப்படிம்போம். சோ இது we can take it as action and reaction. இதே இது இந்த மாஸ்டர் படம் பாத்தீங்க அப்படின்னா அந்த கிளைமேக்ஸ்ல அவங்க ரெண்டு பேர் கையை வந்து இடிச்சுக்குள்ள அதுல பாத்தீங்கன்னா ஒருத்தர் அடிச்சனால இன்னொருத்தர் அடிச்சாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சைமல்டேனியஸா their hand comes in and hit. So, அப்ப எது ஆக்ஷன்? இந்த ஹேண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல இது ஆக்ஷன், அதுக்கு நான் ரியாக்ஷன் கொடுக்குறேன். ஸோ விஜய் வந்து விஜய் சேதுபதி அடிச்சதுக்காக நான் அடிச்சேங்களா? விஜய் சேதுபதி வந்து அவர் என்ன அடிக்க வந்தா நான் அடிச்சேன். ஸோ ரெண்டு பேருமே வந்து ஒருத்தருக்கு இன்னொருத்தர் ஆக்ஷன் ரியாக்ஷனா தான் இருக்கும். ஸோ தே ஹேப்பன் சைமல்டேனியஸ்லி. கிளியரா? தி சேம் வே இங்க எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இது பேரலா சைமல்டேனியஸா கிரியேட் ஆகும். சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் ஃபர்ஸ்ட் ஜீரோல இருக்கும். சரியா? நான் இப்படி நடந்துட்டு இருக்கேன். இப்ப சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸே இல்ல, நான் இங்க புடிச்சிட்டேன். இப்பவும் சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் இல்ல, ஏன்னா நான் இன்னும் நடக்க ஆரம்பிக்கல. நான் நடக்க ஆரம்பிச்சு இப்ப ஜீரோல இருந்து இது 0.1 ஆச்சுன்னா அதே டைம்ல ஜீரோல இருந்து சென்ட்ரிபியூகல் 0.1 ஆயிடும். இது 0.2 ஆச்சுன்னா அது 0.2. So they start from zero, they simultaneously go up and they simultaneously come down. So it happens simultaneously. Okay. இப்ப இந்த சென்ட்ரிபியூகல் ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா 11th இருக்கு, படிச்சிருப்பீங்கன்னு நான் சொல்ல முடியாது, நிறைய பேர் படிக்கலைங்கிறதுனால. ஸோ த ஃபார்முலா ஃபார் சென்ட்ரிபியூகல் ஃபோர்ஸஸ் mv ஸ்கொயர் பை ஆர். இதுல mங்கிறது மாஸ் ஆஃப் த பாடி, b அப்படிங்கிறது வெலாசிட்டி, r இஸ் த ரேடியஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஓகே? ஸோ லார்ஜர் தி ரேடியஸ் ஆஃப் ரொட்டேஷன் லெஸ்ஸர் இஸ் கோனா பி your சென்ட்ரிபியூகல் ஃபோர்ஸ் at it is inversely proportional. ஓகே. ஸோ அப்ப எனக்கு இந்த சென்ட்ரிபியூகல் ஃபோர்ஸ் கொடுத்தது யாரு? இங்க இந்த கேஸ்ல நான் இங்க புடிச்சிட்டு நடக்கும்போது இந்த சென்ட்ரிபியூகல் ஃபோர்ஸ் காரணம் என் கை. கரெக்டா? சோ இந்த இடத்துல நான் புடிச்சிருக்கிறது தான் காரணம். பட் இங்க ஒரு எலக்ட்ரானோ புரோட்டானோ உள்ள போகும்போது who creates the centrifugal force? It is a non contact force. ஏரா? சோ அந்த ஜிப்புக்கு நம்ம வந்தோம் அப்படின்னா ரைட், இங்க பார்த்தா தெரியும் இட் இஸ் a non contact force. அப்ப இங்க அதை கிரியேட் பண்றது யாரு அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். So நம்ம பார்த்தோம் whenever a current flows through a conductor kept in an external magnetic field. ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல எப்பெல்லாம் வைக்கிறோமோ அப்பெல்லாம் என்ன ஆகும்? இட் எக்ஸ்பீரியன்ஸ் அ ஃபோர்ஸ். இங்க எலக்ட்ரான் இந்த டயக்ராம் நல்லா பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் இங்க இருந்து இங்க வருது. சரியா? இட் இஸ் கமிங் டுவர்ட்ஸ் மீ. எலக்ட்ரான் உள்ள போகுது. அப்ப கரண்ட் ரொம்ப தெளிவா பேசணும். கரெக்டா? யூ ஹேவ் டு டேக் current is the direction of proton, right? Not the direction of electron. So அப்ப current இப்படி இருக்கு, field இப்படி இருக்கு. கரெக்டா? So magnetic field line is going in this direction, current is in this direction. இப்படி வருது. So current field. அப்ப force என்ன ஆகுது? As you can see my middle finger, it is upwards. கரெக்டா? It is upwards. சரிதா? மேல. ஆனா அது ஏன் ஒரே ஐடியா மேல போல? இப்போ இதுதான் அந்த எலக்ட்ரான். இந்த ஹெட்டை வந்து எலக்ட்ரான் எடுத்துக்கீங்க. உள்ள வருது. சரியா? இங்க இருந்து உள்ள போக ட்ரை பண்ணுது. ஸோ எலக்ட்ரான் எப்படி போகுதுன்னா கரண்ட் என்ன பார்க்கும்? ஸோ கரண்ட் ஸோ மேல ஃபோர்ஸ் கிடைக்கணுங்கிறதுனால நான் ஃபீல்டு எப்படி வச்சுக்கிறேன்? ஸோ ஃபீல்டு வந்து என்னோட ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு ஃபீல்டு போகுது. சரியா? ஸோ எலக்ட்ரான் இப்படி உள்ள வர ட்ரை பண்ணுது, உங்களை பார்க்க வருது, ரைட் டுவர்ட்ஸ் த கேமரா. அப்ப கரண்ட் என்ன பார்க்க? ஸோ கரண்ட் ஃபீல்டு ஃபோர்ஸ் மேல. அப்ப இந்த ஃபோர்ஸ் மேலங்கிறனால இது இப்படி போக ட்ரை பண்ணும். ஆனா என்ன நடக்கும்? லைட்டா மூவ் ஆன உடனே இந்த சென்ட்ரிபியூகலும் சேர்ந்து அது லைட்டா ஒரு கர்வ் எடுக்க வைக்குது. ஸோ அப்படியே இந்த கர்வ்ல இப்படி போக தான் ட்ரை பண்ணணும். ஆனா என்ன ஆகும்? இந்த எலக்ட்ரான் கரண்ட் ஃபீல்டு ஃபோர்ஸ் தே ஆர் ஆக்சுவலி ஆல்வேஸ் பர்பெண்டிகுலர். அப்ப இப்படி இருக்குது. லைட்டா டர்ன் ஆன உடனே இந்த பாயிண்ட் ஃபிங்கரை பார்த்துக்கோங்க. டர்ன் ஆன உடனே இந்த ஃபிங்கர் ஃபோர்ஸோட டைரக்ஷன் என்ன ஆகுது? லைட்டா கர்வ் ஆகுது. த்ரூ அவுட் த ப்ராசஸ்
ரைட். இப்படியே இது டர்ன் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபுல்லாவே ஃபீல்டு இருக்கு. ஃபீல்டு இஸ் ஆல்வேஸ் ஹரிசாண்டல். அப்ப எனக்கு எலக்ட்ரானோட கரண்டோட டைரக்ஷன் மாறி, கரெக்டா? சோ அந்த கரண்டோட டைரக்ஷன் மாறுறதுனால எனக்கு ஃபோர்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். இதுதான் காரணம். அப்போ இங்க பார்த்தா தெரியும், ரைட்? இந்த டயக்ராம் வருவோம். சோ பாசிட்டிவ், இந்த டயக்ராம் தான் புக்ல இருக்கு, இதை டிரா பண்ண போறீங்கிறதுனால ஐ ஹாவ் அ பாசிட்டிவ் சார்ஜ் உள்ள இங்க என்டர் ஆயிடுச்சு. கிளியரா? என்டர் ஆன உடனே as you can see positive ஓட டைரக்ஷன் கரண்ட் கிளியரா? so this is my current, this is my field. உள்ள போகுது, force upwards. so அப்ப இப்படி வருது, சரியா? பாசிட்டிவ்னால நான் பெண்ணோட டிப்பை வச்சுக்கிறேன். இப்படி உள்ள வந்தாச்சு, லைட்டா ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. as you can see என்னோட கரண்டோட டைரக்ஷன் பாருங்க, லைட்டா டர்ன் ஆன உடனே கரண்ட் டைரக்ஷன் மாறுது. ஃபீல்டு இஸ் ஆல்வேஸ் இன்சைட். ஸோ ஃபீல்டு உள்ள, அதனால இந்த விரல நேரம் இருக்கிற வரைக்கும், அதை இங்க வச்சாலும் சரி, இங்க வச்சாலும் சரி, இப்படி வச்சாலும் சரி, as long as this is towards the board, it is correct. அப்ப கரண்ட் என்ன ஆகும், ரைட்? ஸோ கரண்ட் என்ன ஆகும், லைட்டா இப்படி டர்ன் ஆகும். அப்ப கரண்ட் டர்ன் ஆக என்னோட ஃபோர்ஸோட டைரக்ஷன், கரெக்டா? என்னோட ஃபோர்ஸோட டைரக்ஷன் டர்ன் ஆகிட்டே இருக்கு. இட் இஸ் ஆல்வேஸ், அண்ட் as you can see, இதான் ஒரு சென்டர்னா, இட் இஸ் ஆல்வேஸ் டுவர்ட்ஸ் த சென்டர். ஸோ அப்போ அது ஒரு சர்க்குலர் பாத்தை டிராவல் பண்ணும். ஸோ திஸ் இஸ் யர் சென்டர் ஆஃப் ரொட்டேஷன். ஸோ இட் இஸ் கோன் டிராவல் அலாங் சர்க்குலர் பாத். கான்செப்ட் புரிஞ்சாச்சா? ஸோ இதெல்லாம் நீங்க எக்ஸாமுக்கு எழுத போறது, ரைட்? ஸோ யூ வில் பி ஒன்லி டிராயிங் த டயக்ராம் and you will say the current when the proton enters the external magnetic field due to the centripetal force, which is going to be the magnetic force, the body starts, the proton starts moving in a circular path. இது எழுதணும், ரைட்? இனிஷியலா ஒரு ஸ்டேட்மெண்ட். So let us consider an external magnetic field going into the plane of the paper, and a proton enters the external field with a velocity v. Now, due to the magnetic force, it experiences a force towards the center and it starts moving in a circular path. இது எப்போ அப்படின்னா, ஃபீல்டு இப்படி இருக்கா, நான் எக்ஸாக்டா பெர்பெண்டிகுலரா என்டர் ஆகுது, clear? Then my sin theta is 1, that is theta is 90, my sin 90 is 1. இந்த கேஸுக்கு மட்டும்தான் அது எக்ஸாக்ட் சர்க்குலர். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும், நம்ம லேட்டர் ஆன் பார்ப்போம். அப்ப எனக்கு இங்க எக்ஸாக்ட் சர்க்குலரா இருக்கு அப்படிங்கும் போது அது டெரைவ் இட் ஹியர் இட்செல்ஃப். சோ அப்ப என்னோட சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ், சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ்க்கு வேல்யூ என்ன, மை மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஹியர் which is QVB sin 90, சரியா? sin 90. so case 1, velocity is perpendicular to magnetic field, சரியா? my velocity is perpendicular to magnetic field. அப்ப என்னோட centripetal forces CQVB sin 90 which is QVB, சரியா? QVB. Now what is my centrifugal force? நம்ம பேசிட்டோம், centrifugal force is always mv square by r. so my centrifugal force is equal to mv square by r. Now at equilibrium, it is traveling in a circular path in an equilibrium. கரெக்டா? ஒரு equilibrium conditionல தான் அது டிராவல் ஆகிட்டு இருக்கு. அப்படி equilibrium இல்லைன்னா ஒன்னு இங்க வந்திருக்கும், இல்ல உள்ள வந்திருக்கும், ரைட்? யாராவது ஒருத்தர் அதிகமா இருக்கணும். சென்ட்ரிபியூட்டல் அதிகம்னா உள்ள வந்திருக்கணும், சென்ட்ரிபியூகல் அதிகம்னா வெளியே போயிருக்கணும். சோ ரெண்டுமே நடக்கல. ஒரு பிக்ஸ்ட் சர்க்கிள்ல டிராவல் ஆகுதுன்னா இட் இஸ் டேக்கிங் இன் equilibrium condition, dynamic equilibrium. அப்போ equation 1 2 should be equal. so at equilibrium QVB is equal to mv square by r. so ஒரு v கட் ஆயிரும். so radius தான், right? our intention is here to find the radius of the rotation, right? அது எதுக்கு அப்படின்னா சைக்ளோட்ரான், அது உங்களுக்கு டெலிட் ஆயிடுச்சு டாபிக். சைக்ளோட்ரான் ஃபார் எக்ஸாம்பிள் கோஸ்ட் பஸ்டர்ஸ் படம் பார்த்தீங்கன்னா பின்னாடி போட்டு வருவாங்க அந்த பேயை பிடிக்கிறதுக்கு ஒரு எலக்ட்ரான் பீம், தட் இஸ் ஆக்சுவலி a cyclotron. ஸோ அப்போ இந்த ஆர் ஈக்குவல், எனக்கு ரேடியஸ் ஆஃப் ரொட்டேஷன் தேவை, ஆர் ஈக்குவல் டு mv by qb. ஸோ இதான் எனக்கு ரேடியஸ் ஆஃப் ரொட்டேஷன். ரொம்ப சிம்பிள். இது எப்போ தீட்டா 90 இருந்தா, வாட் இஃப் தீட்டா இஸ் நாட் 90, ரைட்? இங்க இருக்கு வாட் இஃப் theta is not 90. நம்ம லைட்டா பேசிட்டு வருவோம். if velocity is not perpendicular to magnetic field, not perpendicular னா parallel எடுத்துற கூடாது, ஏன்னா parallel எடுத்தா ஜீரோ, கரெக்டா? parallel component doesn't experience any magnetic force. அப்போ ரெண்டுமே இல்லாம, இப்ப என்னோட magnetic field இப்படி இருக்கு, is along the horizontal. இப்ப நம்ம பேசின கண்டிஷன் வந்து the field was, the electron was or the proton is going exactly perpendicular, clear? Exactly parallel is this will never experience any magnetic force.
கரெக்டா? வாய்ப்பே இல்லை. வாய்ப்புள்ள ராஜா, வாய்ப்புள்ள கதை தான். சோ அப்ப எனக்கு இன்க்ளைண்டா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்படி ஒரு இன்க்ளினேஷன்ல இருக்கு. ரைட்? இட் இஸ் மேக்கிங் an angle. So let us assume this angle is theta. Velocity is making angle theta with the horizontal magnetic field. எப்பெல்லாம் இன்க்ளைண்டா இருக்கோ அப்பெல்லாம் ஒண்ணு பண்ணுவோம். என்ன பண்ணுவோம் ஞாபகம் இருக்கா? எப்பெல்லாம் இன்க்ளைண்டா இருக்கோ அப்பெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? ரிசால்வ் பண்ணுவோம். ரைட்? யூ ஆர் ரைட். வி வில் பி ரிசால்விங் இட். சோ அப்ப ரிசால்வ் பண்றோம் அப்படின்னா இதை நான் ரெண்டு காம்பனண்டா பிரிக்கணும். One is my perpendicular component, the other is my horizontal component. So this is V parallel and this is V perpendicular. Now the parallel component will not experience any magnetic force. ஆனா அதுக்கு வேண்டி அந்த velocity இல்லைன்னு சொல்லிட முடியுமா? If you remember during your projectile motion in your 11th standard, right? இப்படி ஒரு projectile motion நீங்க படிச்சதுல there are two velocities. This is your V cos theta and this was your V sin theta. இந்த V sin theta தான் gravitational acceleration against act ஆகும் அப்படின்லாம் படிச்சு it travels along the projectile motion. பட் இந்த V cos theta தான் காரணம் என்ன? இது இப்படி டிராவல் பண்ணதுக்கு பாருங்க, இந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ரைட்? இந்த இது இருக்கு. இப்ப நான் இதுக்கு வெறும் வெர்டிகல் வெலாசிட்டி, கரெக்டா வெர்டிகல் வெலாசிட்டி மட்டும் கொடுக்குறேன். ரைட்? இந்த ஆக்சிஸை நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். இது Z, சரியா? இது X, மேல இருக்கிறது Y. நான் எக்ஸாக்டா வெர்டிகல் மட்டும் கொடுத்தேன் அப்படின்னா as you can see it only goes up and comes down. இதே இதுக்கு நான் வந்து ரெண்டும் கொடுக்கிறேன், கரெக்டா? இன்க்ளைண்டா வச்சிருக்கேன். So as you can see my hand here, so it is an inclined velocity. இந்த சென்டர்ல நான் ரைட் தெரியுது இல்ல? சோ இது ஹரிசாண்டல், இது வெர்டிகல். சோ இன்க்ளைண்டா வச்சிருக்கேன். சோ இந்த இன்க்ளைண்ட் வெலாசிட்டி நான் கொடுத்தேன் அப்படின்னா it has traveled along the x-axis and also y-axisல கொஞ்சம் உயரம் போயிட்டு கீழே வந்துச்சு. நல்லா 11th ப்ரொஜெக்டைல் மோஷன்லயே பண்ணிருக்க வேண்டிய என்ன குரல் விட்ட. சோ அப்ப எனக்கு ரெண்டுலயுமே டிராவல் ஆகுதுங்கும் போது x-axisோட velocity is unaffected. Right? It doesn't experience any force. அப்படிங்கும் போது it will be constant. கரெக்டா? So as long as the constant acceleration or acceleration is zero, right? You have an acceleration zero because the force is zero. You will have the same velocity. அப்ப எனக்கு இந்த x காம்பனன்ட்ல எந்த ஃபோர்ஸுமே இல்லை. பட் there will be frictional force due to the air drag, right? பட் நம்ம இங்க அதை கன்சிடர் பண்ணலைங்கும் போது horizontal velocity is unaffected. Vertical velocity என்ன பண்ணும்? It experience a force. Right? When it enters the vertical velocity, as you can see, in the vertical velocity will create a force. அப்ப vertical velocity என்ன பண்ணும் படிச்சோம்? ஒரு சர்க்குலர் ஃபோர்ஸை கிரியேட் பண்ணும். ஹரிசாண்டல் வெலாசிட்டி சும்மா இருக்க விடுமா? வலது பக்கம் இழுக்கு. இப்ப இந்த உள்ள இன்க்ளைண்டா போனது இப்படி வட்டமும் அடிக்கும், ஹரிசாண்டலாவும் மூவ் ஆகும். ரைட்? இட் ஃபார்ம்ஸ் a helix. அதுதான் இங்க இருக்கு. Clear? So as you can see here, you have a inclined velocity here. இந்த inclined velocity perpendicular parallel பிரிச்சிட்டோம். பிரிச்சது எனக்கு ஹரிசாண்டலாவும் மூவ் ஆகும், which is going to be creating your helix here, and it also move along a circular path. So இந்த மாதிரி ஒண்ணு கிடைக்கும். Right? We have something called as a helix. So இந்த helixல there is something called as a pitch. pitchங்கிறது என்னன்னா ஒரு பாயிண்ட்ல இருந்து அதே பாயிண்ட் அடுத்த இதுல இருக்கிற அடுத்த ஆர்க்ல இருக்கிற இடையில இருக்கிற கேப். வேவ் லெங்க்னு ஒண்ணு படிச்சிருக்கீங்க ஞாபகம் இருக்கா? வேவ்ஸ்ல கிட்டத்தட்ட அதுதான். அப்போ we have a pitch here. Larger the pitch, ஒரு டர்னுக்கு நிறைய தூரம் டிராவல் பண்ணும். கம்மியா பிட்ச் இருந்தா ஒரு டர்ன்ல கம்மியான தூரம். அப்போ இந்த பிட்ச்ங்கிறது எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். So we will be trying to derive the formula for pitch along with the radius. Radiusக்கு அதே ஃபார்முலா தான். So radiusக்கு ஃபார்முலா என்ன? Radius of rotation is equal to mv, qv by mv ல qv by mv. பட் இங்க இந்த வெலாசிட்டி யாரு, எந்த வெலாசிட்டி இதுக்கு காரணம்? The velocity responsible for rotation is perpendicular velocity. கரெக்டா? ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். So my velocity which is responsible for rotation is qv perpendicular by mv. So whenever you have an inclined velocity circular pathல போகும்போது v perpendicular we have to take. Now I am interested in finding the pitch. Clear? I am interested in finding the pitch. How do I find it?
So to find the pitch, all I need is pitch is a distance, right? இப்போ இதுல பார்த்தோம் இந்த ஸ்ப்ரிங்ல pitch is actually at distance, correct? This is a linear distance. இந்த ரெண்டு பாயிண்ட் இடையில, for example, I have measured the pitch here. Clear? So this distance is going to be the pitch. So pitch அப்ப நான் எப்படி எழுதலாம்? Velocity into time னு போட முடியும் தானே? Clear? So I can write my pitch is equal to velocity, that is my parallel velocity. ஏன்னா லீனியரா மூவ் ஆனதுக்கு காரணம் யாரு? My parallel velocity. So V parallel into time period TP. What is time period? Whenever you have something that repeats, எனக்கு என்ன ஆகுது? It is gonna repeat the same. சுத்திக்கிட்டே இருக்கும், கரெக்டா? It is gonna repeat the same. So it is gonna be a cyclic process, a repeating process. We can also name it as a vibration. So it is gonna be a repeating process. அப்போ ஒரு ரிப்பீட்டிங் ப்ராசஸ் இருந்தா என்ன பண்ணலாம்? I can take the time period. டைம் பீரியட்னா என்ன? நீங்க சொல்றது எனக்கு கேட்குது, சரியா? ஃபியூச்சரை கேட்க முடியுது என்னால. So time period is the number of cycle, இல்ல one cycle-க்கான time, isn't it? Frequency தான் number of cycles per second. So time period அப்படிங்கிறது number of one cycle-க்கான time. So time period, time for one full cycle. கரெக்டா? டைம் ஃபார் ஒன் ஃபுல் சைக்கிள். அப்போ ஒரு ஃபுல் சைக்கிள் அப்படின்னா இந்த இடத்துல நான் இருக்கேன், ஒரு ஃபுல் ரொட்டேஷன் அடிச்சுட்டு திருப்பி அதே இடத்துக்கு வர்றதுக்கு என்ன டைம் ஆகும்? அதால ஒரு ஃபுல் சைக்கிள். அப்ப எனக்கு டைம் பீரியட் தெரிஞ்சா இந்த ஃபார்முலாவை நான் யூஸ் பண்ணிடலாம். which is equal to V parallel into time period. Now time period is equal to 2 pi by omega. சரியா? ஒமேகாங்கிறது ஆங்குலார் ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி இஸ் 1 by 2 pi into omega. டைம் பீரியட்ங்கிறது அதனோட தலைகீழைங்கிறதுனால 2 pi by omega. இதையே நல்லா பாத்தீங்கன்னா இது ஒண்ணு பெரிய புது ஃபார்முலாலாம் ஒன்றும் கிடையாது. நீங்க அரைச்ச அதே மாவு தான், சரியா? எப்படி தெரி எல்லாரும் ஆக்சுவலா தெரிய வந்து சத்ரியன் படத்தோட ரீமேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா சத்ரியன் அப்படிங்கிறது ஒரு விஜயகாந்தோட படம். அதுல அப்பா தன்னோட குழந்தைங்களோட வாழ்ந்துட்டு இருப்பாரு. ஃபியூச்சர் பாஸ்ட்ல அவரோட போலீஸ் ஆஃபீஸரா இருப்பாரு. வில்லன் வந்து அவர் ஹீரோவோட ஒய்ஃபை கொண்டு வருவாங்க. ஸோ அப்பா அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாரு. மறுபடியும் அவர் போலீஸ் ஆகி வில்லனை அரெஸ்ட் பண்றதோ ரிவெஞ்ச் எடுக்கிறதோ தான் கதை. அப்படியே நம்ம தெரிய வரும். அப்பா குழந்தையோடய அங்க அமைதியா ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருப்பாரு. பாஸ்ட்ல ஹீரோ போலீஸா இருப்பாரு. வில்லன் வந்து ஹீரோவோட ஒய்ஃபை கொண்டு இருப்பாங்க. திருப்பியும் போலீஸ் ஆகி வில்லனை ரிவெஞ்ச் எடுக்கிறது தான் கதை. வெரி குட். நானே ஆக்சுவலாக ஒரு வீடியோல பார்த்தது, என்னோட ஒன் ஃபைண்டிங் கிடையாது. கிரெடிட் டு தட் கிரியேட்டர், பட் யாருன்னு மறந்து போச்சு. இப்ப அப்படியே என்னை அறிந்தால் அப்படின்னு ஒரு படம் இருந்துச்சு தெரியுமா? அதுக்கும் நம்ம வருவோம். அப்பா அஜித் தன்னோட குழந்தைன்னா த்ரிஷாவோட குழந்தை. ஸோ அவரு போஸ்ட் ஃபாதரா ஏதோ ஒரு ஃபாதர் ஆயிட்டாங்கல்ல. ஸோ அவரோட குழந்தையோட அமைதியா வாழ்ந்துட்டு இருப்பாரு. பாஸ்ட்ல ஒரு போலீஸ் ஆபீசர். வில்லன் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு த்ரிஷாவை கொண்டு இருப்பாங்க. மறுபடியும் ஒரு போலீஸ் ஆவாரா எனக்கு ஞாபகம் இல்லை, பட் ரிவெஞ்ச் எடுக்கிறதா கொஞ்சம் மாற்றங்கள் இருந்தாலும் ஒன் லைனர் சேம் தான். ஸோ தெரி என்ன இருந்தால் சத்திரியன் எல்லாமே ஒரே மாவு தான், ரைட்? நார்மலா ஊத்தி எடுத்தா தோசை, கொஞ்சம் ஆனியன் தூனா ஆனியன் தோசைங்கிற மாதிரி. டைமோட ஜென்ரல் ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி. ஞாபகம் இருக்கா? என்ன? வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். அப்ப டைம் கேன் பி ரிட்டன் அஸ் டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி. கிளியரா? நல்லா பாருங்க, ஒரு ஃபுல் சைக்கிள்ல நான் எவ்வளவு ரொட்டேஷன், ஒரு ஃபுல் சைக்கிள்கான கவர்டு டிஸ்டன்ஸ் என்ன? 2 pi. Angle, ஏன்னா I'm talking about angular velocity. So I covered one full cycle which is 360 degree. In terms of radian it is 2 pi, and the denominator is my angular velocity. So technically I have used the distance by velocity to find my time. எல்லாமே நம்ம படிச்சதுதான். This is the angle with which you have to study, right? So you won't forget it easily. So time period is equal to 2 pi by omega. அப்படியே தூக்கி கொண்டு வந்து இங்க சப்ஸ்டிட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சு நம்ம நினைப்போம். ஆனா ஒமேகா இதே நம்ம புதுசா இருக்கு. நான் வெலாசிட்டியே கொண்டு வரல, மாசம் கொண்டு வரல, நான் இதுவரைக்கும் பண்ண வேலையெல்லாம் இப்ப வேஸ்டா அப்படிங்கிற மாதிரி we have something related to mv by qv, mv square by r equal to qvb கட் பண்ணோம் is equal to r. கரெக்டா? இந்த ஒமேகாக்கும் விக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குன்னா இருக்கு. v by r equal to omega, which is equal to இங்க இருந்து v by r கண்டுபிடிச்சீங்கன்னா qb by m.
சரியா? ஸோ ஒமேகா ஈக்குவல் டு QB by M. அப்ப நான் இங்க B parallel into 2 pi by ஒமேகா. அப்ப என்ன வந்துரும்? QB கீழே வந்துரும், மேல M போயிடும். So my time period, sorry, pitch is equal to V parallel into 2M pi by 2 pi M by QB. This is the formula for my pitch. Clear? So QB by M நம்ம அதான் யூஸ் பண்ணிருக்கோம். எங்க இருக்கு? இந்த got it. ஸோ அப்போ ஒரு சர்க்குலர் மோஷன் இந்த எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டுல அதோட மோஷன் எப்படி இருக்கும், அதுவே பர்பண்டிகுலரா இல்லாம இன்க்ளைண்டா இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்த்திருக்கோம். கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் ஆக்சுவலா பயோசாவர்ட் லா மட்டும் பார்த்துடலாம் இந்த வீடியோல. ரைட், அதோட அப்ளிகேஷன் நெக்ஸ்ட் வீடியோல போகலாம். ஸோ 25 மினிட்ஸ் ஆச்சு, ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கலாம்னு பார்க்கணும். ஸோ பயோசாவர்ட் லா, இந்த பயோசாவர்ட் லாவை பார்க்க முன்னாடி நம்ம அப்படியே கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி கூலும்ஸ் லாவை பார்த்துக்கணும். சரியா? FC கூலும்ஸ் ஃபோர்ஸ். இந்த கூலும்ஸ் லா எதுக்கு வந்துச்சு, ஏன் கண்டுபிடிச்சாரு அப்படின்னு ஞாபகம் இருக்கா? சோ ரெண்டு சார்ஜஸ் இருந்தா அந்த ரெண்டு சார்ஜ் இன்டராக்ட் பண்ணிச்சு அப்படிங்கிறது, இன்டராக்ட் பண்ணதுங்கிறத டிஸ்கவர் பண்ணாங்க. கரெக்டா? சோ லைட் சார்ஜஸ் வர அட்ராக்டிங் அண்ட் அன்லைட் சார்ஜஸ் வர, சாரி, லைட் சார்ஜஸ் வர ரிப்பல்லிங் அண்ட் அன்லைட் சார்ஜஸ் வர அட்ராக்ட். ஸோ அப்போ ராடு, கிளாஸ் ராடு, பர் அதெல்லாம் வச்சு தே ஹவ் டிஸ்கவர் ரிப்பல்ஷன் அண்ட் அட்ராக்ஷன். இப்போ ரெண்டு விதமான ஃபோர்ஸ் இருக்கு, சிலது அட்ராக்ட் பண்ணுது, சிலது ரிப்பல் பண்ணுது. ஓகேவா? எவ்வளவு ஃபோர்ஸ் இருக்கு அது தெரியணும்ல. சரியா? ஜென்ரலா குக்கிங்க்கு பண்ணும்போது உப்பு தேவையான அளவுன்னு அவங்க சொல்லிடுவாங்க. சரியா? கொஞ்சமா உப்பு போடு அப்படின்னு சொல்றாங்கன்னு வைங்க. நீங்க உங்க வீட்டுல சமையலுக்கு ஹெல்ப் பண்றீங்க, இன்னும் சமைக்க படிக்கல, சோ சமைச்சுட்டே இருக்கீங்க, உங்க வீட்டுல அம்மாவோ இல்ல உங்க அக்காவோ அங்க இருந்துட்டு ரைட் உப்பு கொஞ்சம் போடு அப்படிங்கிறாங்க. யூ ஹேவ் டு ஆட் சால்ட், கொஞ்சம் உப்பு. இப்ப என்கிட்ட கொஞ்சமா சாப்பிடு அப்படின்னா நான் இப்போ ஒரு கை நிறைய எடுத்தேன்னா எனக்கு இவ்வளவு கடை வருது. கிளியரா? இதே இது இன்னொருத்தர் கை நிறைய எடுக்கிறாங்க, ஒரு கை போடுன்னு சொன்னா அவங்க கொஞ்சம் சின்ன கையா இருந்தா கையில கம்மியா இருக்கும். அப்போ இந்த கொஞ்சமா அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம், கொஞ்சறதை விட கஷ்டம். அப்ப இந்த கொஞ்சமாங்கிறது இஸ் அன்டிஃபைன், நாட் ப்ராப்பர்லி டிஃபைன். கரெக்டா? அப்ப எனக்கு வேல்யூ இருக்குன்னு தெரியும், ஒரு ஃபோர்ஸ் இருக்குன்னு தெரியும், அது எவ்வளவு இருக்கு அப்படின்னு இப்படிலாம் பேசினா எப்படா 5 நிமிஷத்துல இந்த டாபிக் முடிப்பேன்னு நினைக்கிறது தெரியுது. ஸோ பை ஃபோர்ஸ் இஸ் K Q1 Q2 by R ஸ்கொயர்னு எக்ஸ்பெரிமெண்டலா கண்டுபிடிச்சாரு யாரு? கூல். கரெக்டா? அதே மாதிரி இப்ப whenever a current flows through a conductor it produces a magnetic field அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க, டிஸ்கவர் பண்ணிட்டாங்க. பட் எவ்வளவு அளவு தெரியணும்ல. கொஞ்சமா போடுன்னு சொல்லிட்டு போனா போதுமா? நான் எவ்வளவு போடணும்னு எனக்கு தெரியணும். அப்போ வாட் இஸ் த மேக்னிடியூட், வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இது பண்றவர் தான் பயோசாவர்ட் லா. ரைட், அவர் கண்டுபிடிச்சு நமக்கு கொடுத்துட்டு போயிட்டார். எப்படி கூலும்ஸ் லாவை லாவா படிச்சுக்கிட்டோம். ரைட், so we studied that as a statement. Coulomb's law states that the force of attraction or repulsion between 2 point charges is directly proportional to the product of the charges and inversely proportional to the square of the distance between them. Right. So அதே மாதிரி here we have something called as a small current element, IDL. IDL பத்தி நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். Force carrying ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் போன வீடியோல பேசிட்டு இருந்தா நினைக்கிறேன். ஐடிஎல் கிராஸ் பி பேசிட்டோம். ஸோ ஒரு ஸ்மால் கரண்ட் எலிமெண்ட் இருக்கு ஐடிஎல். இந்த கரண்ட் எலிமெண்ட்ல இருந்து ஆர் அப்படிங்கிற டிஸ்டன்ஸ்ல எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணும். அகைன் தே ஹவ் யூஸ் ரைட் ஹேண்ட் தம். பாருங்க, கரண்ட் மேல போகுது, தம் பாயிண்ட்ஸ் இன் தி டைரக்ஷன் ஆஃப் கரண்ட், த கர்வ்ட் ஃபிங்கர் பாயிண்ட்ஸ் இன் தி டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். புக்குள்ள போகுது, ஸோ இங்க எக்ஸ் போட்டிருக்காங்க. அப்ப இதுதான் வந்து எனக்கு. ஸோ லெட் தீட்டா பி தி ஆங்கிள் பிட்வீன் கரண்ட் எலிமெண்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் ஆர். சரியா? கரண்ட் எலிமெண்ட் எப்படி இருக்கு, எல்லா இடத்துலயும் குறித்து வச்சா எப்படி? என்னோட கரண்ட் எலிமெண்ட் எப்படி இருக்கு, நான் ஜூம் பண்ணி டிரா பண்ணிருக்கேன். சரியா? இது என்னோட ஐடிஎல். ஸோ இந்த கரண்ட் எலிமெண்டோட டைரக்ஷன்ல இருந்து ஆர் அப்படிங்கிற டிஸ்டன்ஸ்ல எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணும். as I know that is going to be into the paper, this is theta. So theta is the angle between current element and the distance. So அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் கிவன் பை தி ஃபார்முலா dB is directly small dB. ஏன்னா நம்ம எடுத்திருக்கிறது ஒரு கர்வ்டு கண்டக்டர். சரியா? அது ஒரு சர்க்குலரும் கிடையாது, ஒரு லீனியரும் கிடையாது போது ஒரு ஸ்மால் எலிமெண்ட் தான் எடுக்க முடியும், which has to be a straight conductor. So அந்த ஸ்மால் எலிமெண்ட்டுக்கு dB is directly proportional to cross product of current element and the distance. அங்க மாதிரியே தான் அங்க என்ன
product of the charges. That the product charges were a scalar quantity, correct? அதனால Q1 into Q2, which is a dot product cross product. ரெண்டுமே அங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா that is not even a vector. Here it is a vector, so we are finding IDL, which is your current element, cross R. R is your distance. Cross product. Cross product ல எனக்கு output ஒரு வெக்டாரா கிடைக்கும். My magnetic field is also a vector. It has a direction. So IDL cross R by R cube. இப்போ சில டைம் உங்களோட 1 மார்க்ல இப்படி ஒரு பெஸ்ட் வேல்யூ கொடுப்பாங்க. IDL cross R cap by R square. இதுவும் கரெக்ட் தான். நல்லா பாத்தீங்கன்னா இங்க R வெக்டார்ல இருக்கு, இங்க கேப் which is an unit vector. அப்ப டினாமினேட்டர்ல ஒரு R கம்மியாகும். கம்பேர் பண்ணி பாருங்க, கூலும்ஸ்ல கூட மேட்ச் ஆயிடுச்சு. டைரக்ட்லி ப்ரொபோஷனல் Q1 Q2 அங்க ரெண்டுமே சார்ஜ். இங்க ஒருத்தர் சார்ஜும் அதுக்கு அது கரண்டும் அதுல இருந்து இருக்கிற டிஸ்டன்ஸும் முக்கியம். கரெக்டா? கரண்ட் போற இடத்துல இருந்தா எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டே இல்ல, ஜீரோ. சரியா? அப்ப ஐடியல் கிராஸ் ஆர் பை ஆர் ஸ்கொயர். சரியா? டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். அப்ப இந்த ப்ரொபோஷனாலிட்டியை ரிமூவ் பண்றது அப்படின்னா மியூ நாட் பை 4π. அங்க எப்படி 1/4π எப்சிலான் நாட்டோ அதே மாதிரி இங்க யாரு மியூ நாட் பை 4π. இந்த மியூ நாட் அப்படிங்கிறது பெர்மியபிலிட்டி. அங்க பெர்மிட்டிவிட்டின்னு படிச்சோம்ல, அஜித்தோட டைலாக் தான் யூஸ் பண்ணுவோம். இது ஏன் குடும்பம் முடிஞ்சா என்ன தாண்டி தொடரா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த கரண்ட் அதோட எஃபெக்ட் என்ன தாண்டி போய் தான் அங்க ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட ப்ரொடியூஸ் பண்ணும் போது நான் குறுக்கால கௌசிக் மாதிரி வந்து நிக்கிறேன். அப்போ how much of the field lines can cross through me or pass through me ங்கிற மெஷர் தான் permeability. So mu naught. So mu naught by 4π. So BB is equal to mu naught by 4π IDL sin theta by R square. இது வந்து in terms of magnitude. நல்லா பாத்தீங்கன்னா IDL cross R, IDL R sin theta. A cross B க்கு AB sin theta இருக்குல்ல, so AB sin theta, அதுல அந்த R டிவைடட் பை R கியூப்ல இருக்க R கேன்சல் அவுட் பண்ணிடுங்க. சரியா? ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ஏதாவது ஒண்ணு தெளிவா வச்சுக்கலாம். So cross ப்ராடக்ட்டுக்கு அடுத்து இதுக்கு அடுத்த ஸ்டெப்பை எழுதிருக்கேன். So this is your formula for magnetic field due to a current. சோ இது நீங்க படிச்சாலே உங்களுக்கு புரியும் அப்படிங்கறதுனால நான் ரொம்ப டீப்பா அதை ரீட் பண்ண போறது இல்லை. அதை எப்படி ரீட் பண்றதுக்கு இருக்கு, நான் புக்ல இருக்கிறது தூக்கி போட்டு. So just important points. We are comparing Coulomb's and Biot-Savart law. So both are long ranges, right? And both depends inversely as the square of the distance. And there is a drastic or one major difference between your Coulomb's law and your Biot-Savart law. Your Coulomb's law is the product of charges. Both are scalar. Even though your output is a vector, the input was a scalar Q1, Q2. But here they are a vector. IDL is a vector, R cap is a vector. So அப்போ இங்க ஒரு வெக்டார் காம்பனன்ட், வெக்டார் வந்தாலே தீட்டா உள்ள வந்து ஆங்கிள் காம்பனன்ட் பிளேஸ் a role, because if they are parallel the effect is zero, sin 0 is 0. If they are perpendicular the effect is maximum, and inclined it will vary depending upon the orientation. So அதுதான் முக்கியமான ஒரு டிஃபரன்ஸ். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மியூ நாட் எப்சிலான் நாட்டை மல்டிப்ளை பண்ணிருப்பாங்க. இங்க எழுதிப்போம். ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கேனா? ஓகே, இங்க எழுதுறேன். Mu naught epsilon naught oda multiplication. Let me divide this by 4π and multiply this by 4π. So mu naught by 4π into 4π epsilon naught. இந்த mu naught by 4π oda value போன வீடியோல கொடுத்தனான்னு தெரியல, ஞாபகம் வச்சுக்கீங்க. 10 power minus 7. So it is mu naught by 4π which is 10 power minus 7. 1 by 4π epsilon naught தான் 9 into 10 to the power 9. கரெக்டா? Equal to 9 into 10 to the power 9ங்கிறது 1 by 4π epsilon naught. அப்போ இது தலையில இருக்கனால 1 by 9 into 10 to the power 9. This can be simplified as 1 by 3 square into 10 power plus 16, which is actually 8 square. I can write this as 1 by 3 into 10 power 8 the whole square. என்ன கிடைக்கும்? 1 by c square, which is the velocity of sound or light. சரியா? Okay. 1 by c square. சரியா? This is for this video. So what we have seen here is the magnetic motion in an external magnetic field. So when an electron or a proton enters a magnetic field, what happens to it? So it experiences a force and follows a circular path.
in case of theta is 90. If it is not 90 and if it is inclined, helical path la travel ஆகும் கரெக்டா. It will make a circle and also move along the horizontal, so it forms a helix. அடுத்தது பயோசாவர்ட்லாம் பார்த்துருக்கோம். இவ்வளவுதான். சரியா? இதான் இந்த வீடியோல புரிஞ்சிருக்கும் நம்புறேன். டவுட்ஸ் ஏதாவது இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஏன் எல்லா வீடியோலையும் சொல்றேன்னா நான் என்ன பாத்துக்கிறேன் கரெக்டா ஃப்ரேமுக்குள்ள தான் இருக்கணும் அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல இதோட கண்டினியூஷனோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.